8:30 9 மணி 9:30 படிக்கிற கலாச்சாரம் எல்லாம் சரி வராது. ரைட். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் 2026 ஓஎல் பேட்ச், அதாவது இந்த வருடம் ஓஎல் எழுதுற பேட்ச். ரைட். இவங்க இப்போ பாருங்க, ஜனவரி ஸ்டார்ட் ஆகி மே ஆகிடுச்சு, ஒரு 5 மாதம் இப்படின்ற லெவலில் போயிட்டு முடிச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு 6 மாத கால அளவு, கிட்டத்தட்ட ஒரு 200 நாள், ஒரு 6 மாத கால அளவு தான் இருக்கிறது டிசம்பருக்கு. இருக்கிற காலத்தை மேக்ஸிமம் சரியாக பயன்படுத்தும். ரைட். பிளான் பண்ணி விஷயங்களை கொண்டு போனால் நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு போகும். ரைட். அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தொடர் சீரிஸ் ஒன்றை பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகும். கட்டாயமா அதில் ஒரு பலனை பெற்றுக் கொடுத்து ட்ரை பண்ணி. ரைட். அது அடிப்படையில் சயின்ஸுக்கு நான் ஒரு ஆரம்ப ஸ்டெப்பாக எடுத்திருக்கேன். போக முன்னுக்கு விஷயங்கள் வச்சிருக்கிறேன். ஏனே பாருங்க, அதாவது ஓலை சொல்ற நேரம் 9 பாடம் இருக்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ரைட். இந்த 8:30 9 மணி 9:30 படிக்கிற கலாச்சாரம் எல்லாம் சரி வராது, கொஞ்சம் கூட்டணும். அப்படியே 9:30 10 மணி 10:30 11 மணி அந்த டைம் அப்படியே கூட்டி கொண்டு போகணும். கொஞ்சம் கூடின நேரம். ரைட். படித்த பகுதியில் கொஸ்டினை செய்யுங்க, டவுட் ஆகிற நேரம் முன்னுக்கு போயிட்டு நோட்ஸை பாருங்க. ரைட். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கும் எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்க. அது ஒருத்தருக்கு வேறுபடும். அது அடிப்படையில் நீங்கள் பிளான் அமைச்சுக்கணும். சரிதானே? அடுத்த கட்டம் இந்த 2027 ஓஎல் பேட்ச், அடுத்த வருடம் ஓஎல் எழுதுறதுக்கு இருக்கிறவங்க. ரைட். இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்னொரு காலம் இருக்குது. இப்போ இருந்தே மெதுவாக ரெடி ஆகும். ரைட். கடைசி டைமாகவே எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டு எக்ஸாம் ரெடி ஆகிறத விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போவே நாங்கள் எங்களோட பிளான் அமைச்சு கொண்டு சொன்னால் சரியாகும். அதனால 27 பேஜும் ரெடி ஆகும். 26 பேஜுக்கான அடுத்த நடவடிக்கையில் அடுத்து என்ன செய்யணுன்றது நான் தொடர்ந்து உங்களை கைட் பண்ண இன்ஷா அல்லாஹ்.